Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல ஷார்ட் வீடியோஸ் வந்து மேக் பண்றோம் அப்படினு சொன்னா அதுல வாட்ச் ஹவர்ஸ் கவுண்ட் ஆகுமா? கவுண்ட் ஆகலனா எப்படி வந்து நம்ம கவுண்ட் ஆகுற மாதிரி ஷார்ட் வீடியோஸ் வந்து மேக் பண்றது? இத பத்தின டீடைல் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். bro எப்படி bro ஷார்ட்ஸ்ல தான் கவுண்ட் ஆகாதே வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கற ஒரு விஷயம். பட் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஷார்ட்ஸ் இல்ல ஷார்ட் வீடியோஸ் அப்படிங்கிறது. bro கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க bro, கிளியரா சொல்லுங்கன்னு கேட்டிங்கனா ஷார்ட் வீடியோஸ் அப்படிங்கிறது எது சொல்லுவோம்? 1 மினிட்டுக்கு பிலோவா இருக்கக்கூடிய வீடியோ. பட் அதுவே நம்ம வந்து ஷார்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா போர்ட்ரைட் மோட்ல நம்ம எப்பவும் மேக் பண்றோம் இல்லையா ஷார்ட்ஸ் கண்டென்ட். ஸோ அது வந்து நம்ம சொல்லுவோம். ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஷார்ட் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்து அமையலாம். ஸோ அதனால வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி அதுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். பட் அதுவே இந்த ஷார்ட் வீடியோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரைட் மோட்ல மேக் பண்ணாம லேண்ட்ஸ்கேப்ல வச்சு வீடியோஸ் எடுக்கிறோம். லாங் ஃபார்ம் கண்டென்ட் மாதிரி, அதாவது நான் இப்போ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டா எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது லாங் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கு வர்ற மாதிரியே இருக்கும். வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறதும் லாங் ஃபார்ம் கண்டென்ட் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் கெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மேக் பண்ணும்போது மேஜரான இஷ்யூ என்னன்னா வரக்கூடிய ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் அது நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து போய் சேரும்போது கண்டிப்பாக வந்து பெட்டராக ரிசல்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. ஷார்ட் வீடியோஸ் அப்படிங்கிறது நம்ம லேண்ட்ஸ்கேப்ல மேக் பண்ணி ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட் மாதிரியே ஒரு ஷார்ட் வீடியோ வந்து மேக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். பட் அதுவே நம்ம வந்து ஷார்ட்ஸ் கண்டென்ட்டாகவே போர்ட்ரேட் முள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து எடுக்கிறோம். மொபைல் வியூவில் வந்து நம்ம வீடியோ எடுத்து அதை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து யூடியூப்ல வந்து ஷார்ட்ஸ்ல வந்து 1 மினிட்டுக்கு பிலோவா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து ஷார்ட் ஸ்பீட்ல தான் அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக தெரிஞ்ச உடனே பரவாயில்ல நமக்கு நிறைய வாட்ச் ஹவர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் பார்த்தீங்கன்னா அதில் மோஸ்ட்லி வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகியிருக்காது. அதற்கான ரீசன் ஷார்ட் ஸ்பீட்ல போகும்போது வாட்ச் ஹவர்ஸ் இருக்காது. ஸோ இந்த ஒரு விஷயத்தின் காரணமாக தான் யூடியூப்ல ரீசெண்டாக வந்து யூடியூப் ஷார்ட்ஸுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ற விதமாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. 10 மில்லியன் வியூஸ் இன் லாஸ்ட் 90 days அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ நீங்க ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்றீங்க, நல்ல ரீச் இருக்கு, கண்டிப்பா நான் 90 daysல ரீச் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை தவிர நார்மலா லாங் ஃபார்ம் கண்டென்ட் இப்போ நான் மேக் பண்ற மாதிரி மேக் பண்ணலாம். அப்படி இல்லாம நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணலாம். பட் இந்த மாதிரி பண்ணாலுமே லாங் ஃபார்ம் கண்டென்ட் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அதே மாதிரி தான் அந்த ஷார்ட் வீடியோவும் பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அது போகாது. பட் வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா ஆடியன்ஸ் கொஞ்ச நேரம் பார்த்தாலும் ஒரு ஃபியூ செகண்ட் பார்த்தாலும் அந்த செகண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து மொத்தமா மினிட்ஸா அதுல கண்டிப்பா வந்து ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். மானிட்டைசேஷன் பேஜ்ல அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ்க்கான ரெக்யர்மெண்ட்ல. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அது போக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், லாங் ஃபார்ம் கண்டென்ட் அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு வந்து போர்ட்ரேட் முள்ள மேக் பண்ணி 1 மினிட்டுக்கு மேல நம்ம பண்ணாலும் கூட கண்டிப்பா வந்து வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது கவுண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க போர்ட்ரேட் முள்ள பண்ணிட்டீங்க அதனால அந்த ஷார்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஆகாது. அதே சமயம் நீங்க 1 மினிட்டுக்கு பிலோவா பண்ணிருக்கீங்க அதனால அது ஷார்ட் வீடியோ அப்படிங்கிற மாதிரியும் இருக்காது. ஏன்னா நீங்க லேண்ட்ஸ்கேப்ல 1 மினிட்டுக்கு பிலோவா பண்ணக்கூடிய வீடியோஸா இருக்கட்டும், அது போக வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்டுக்கு அபோவா பண்ணக்கூடிய போர்ட்ரேட் முள்ள இருக்கக்கூடிய வீடியோவா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஃபார்ம் கண்டென்ட்டா தான் கருதப்படும். ஸோ மானிட்டைசேஷன் ரெக்யர்மெண்ட்டா இருக்கட்டும், அதில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸா இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஷார்ட்ஸ் கண்டென்ட் அப்படின்னு எடுக்கும்போது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது வாட்ச் ஹவர்ஸ்லையும் பார்க்கலாம், ஏர்னிங்ஸ்ல நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் ரொம்ப லோவா தான் இந்த ஷார்ட்ஸ் கண்டென்ட்ல வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ரீச் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஷார்ட்ஸ்ல பெட்டரா இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேல உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, பட் கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். நான் சொல்லணும்னு நினைச்ச விஷயம் இதுதான். கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப போட்டு உங்களை வாட்டி வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் லைட்டா டவுட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அகைன் இந்த ஒரு வீடியோ வந்து வாட்ச் பண்ணி பாருங்க, கண்டிப்பா கிளியரா புரியும். இந்த ஒரு வீடியோ அதுக்காக கைஸ் மேக் பண்ண வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஹெல்மெட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மனையில் வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை. சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.